Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். தைப்பூசம் ஸ்டார்ட் ஆனனால பால் குடம் காவடிலாம் எடுத்து செம்ம விசேஷமாக இருந்தது. அந்த vlog தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வருஷம் தைப்பூசத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு காவடி பால் குடம் அப்புறம் நடந்து போய் முருகரை பார்ப்பாங்க. இந்த மாதிரி செம்ம விசேஷமாக நடக்கும். நாங்கள் இப்போ குனிமுத்தூருக்கு தான் போயிட்டுருக்கோம். எல்லாருமே நடந்து மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. தைப்பூசம் ஸ்பெஷலாக மருதமலைக்கு எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே சாமி வந்துட்டுருக்கு. அதை பார்க்குறதுக்காண்டி நாங்கள் எல்லோரும் மெயின் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படியே மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு கிளம்பி வந்துட்டோம். சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கோயிலை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம். இங்கே அன்னதானம்லாம் போட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் பிள்ளையார் இருந்தார். இந்த பிள்ளையார் என் ஹஸ்பண்டோட தாத்தா தான் வச்சாங்க. அவர் டைம் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே மருதமலை கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழிலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பால் குடம் காவடி இதெல்லாம் எடுத்து ரொம்ப ஏர்லியாகவே நடந்து மருதமலை கோயில் போயிட்டு இருந்தாங்க. தைப்பூசம் ஸ்டார்ட் ஆனதுனால உள்ளே கார் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பஸ் மட்டும்தான் அலோடுன்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 10 ருபீஸ்ன்னு சொல்லி டிக்கெட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால காரை கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்து வந்துட்டோம். மலையில் ஏறி போகிறவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிடலாம். பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் இருக்குது. அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆளுக்கு 10 ருபீஸ்ன்னு சொல்லி. ஸோ அந்த சைடு நம்ம போய் லைனில் நின்றுக்கணும். மருதமலைக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. நானும் இவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கோம். இப்போ செம்மையாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 நாளில் தைப்பூசம். சரி வந்திருக்கனால படியேறி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அதனால் அப்படியே போகிறோம். கூட்டத்தை நீங்களே பாருங்கள்.
படி ஏறுற என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம ஃபேவரட் பிள்ளையார் இருந்தார். அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஹாஃப் தான் ஏறியிருக்கோம், அதுக்கே மூச்சு வாங்குது. முருகரை பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஃபைனலி ஒரு வழியாக முருகரை பார்க்குறதுக்காண்டி மலை ஏறியாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். பாட்டியும் அத்தையும் வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முருகரை பார்க்குறக்காண்டி நாங்கள் லைனில் போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போகும்போது ரொம்ப கூட்டம் இல்லை, எல்லாருமே லைனில் போயிட்டு தான் இருந்தாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே லைனில் போய் சூப்பராக வந்து முருகரை பார்த்துட்டோம். அவ்வளோ அழகாக இருந்தார். சூப்பராக சாமி கும்பிட்டு அப்புறம் கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பி வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். வெளியில் வந்தோன்னே இந்த கோபுரம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது பாதி கோயம்புத்தூரே தெரியுது நம்ம மருதமலையிலேருந்து பார்க்கும்போது. சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்ம முருகரும் க்யூட்டாக நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் பிரசாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு இருந்தோம். நிறையா அவங்களே இங்கே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எஸ்பெஷலி ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணுங்க, என்னோடய ஃபேவரட் புளியோதரை வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை போய் நான் எப்படி வாங்காமல் இருப்பேன்? அது என்னமோ தெரில, கோயிலில் வந்து புளியோதரை வாங்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் ஏறும் போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, ஆனால் இறங்கும் போது எனக்கு என்னமோ ஒரு 5 மினிட்ஸில் வந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. டக்குன்னு இறங்கி வந்துட்டோம். நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. முருகரை வந்து சூப்பராக பார்த்தாச்சு. மேலே வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹெவி கூட்டம் இல்லை. ஸோ டக்குன்னு போயிட்டு தான் இருந்தாங்க லைனில். அதனால் நல்லாவே சாமி பார்த்து ரிலாக்ஸாக பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். நிறைய முருகர் ஃபோட்டோஸ் அழகழகாக வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய கீ செயின்ஸு, அதுக்கப்புறம் கயிறு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பிடிச்ச ஒரு திங்ஸையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.